இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மல்டிகிரெயின் ஆட்டா சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கிரேவியும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சேன். இந்த கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் இருக்க புழு எல்லாமே போயிடும் அப்படி சொல்லிட்டு அது வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம், அதாவது சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை வடிகட்டி தனியாக எடுத்துக்கிட்டு இந்த அந்த வதக்கி வச்சுருக்கிறது ஆறின பிறகு அது பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அதே குக்கர்லேயே எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, அந்த கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவரையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டில் இறக்க போகும்போது கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். இன்றைக்கி நான் மல்டிகிரெயின் சப்பாத்தி, அந்த சப்பாத்தி நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துட்டு தவா நல்லா சூடானது பிறகு போட்டு 2 பக்கம் லைட்டாக ஆயில் ஊற்றினா போதும். இதுக்கு நிறைய ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது செம்ம சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம நிறையா இது தானே சேர்த்துருக்கோம் இதில், கொண்டக்கடலை, பச்சை பயிறு அது மாதிரி சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு எடுத்துட்டு அந்த கிரேவியையும் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.